வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025, அதாவது தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2025 நிறைய மாணவர்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பீங்க. அதனால் இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்ஜினியரிங் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா விண்ணப்பிங்க. நீங்களே விண்ணப்பிக்கலாம் அல்லது தனியாக கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு நிறைய பேர் விண்ணப்பிங்க. சில பேர் காலேஜும் கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம். விண்ணப்பிக்கிறது சரியாக விண்ணப்பிக்கணும். அதுக்கு சில என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2025 அட்மிஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன தேவைன்றதை மட்டும் நம்ம அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட், விண்ணப்பதாரனுடைய பெயர் அது சரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பெயர் வந்து பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு, 11th, 12th 3 சர்டிஃபிகேட்லேயும் உங்களுடைய பெயர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆதார்லையும் பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. ஆதார்லையும் உங்கள் பேர் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். அதனால் நீங்கள் இனிமேல் எந்த கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ, 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பெயர் டைப் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. இனிஷியல் பின்னாடி தான் இருக்கும் பெரும்பாலும். பெயர் ஒரு ஸ்பேஸு இனிஷியல் அப்படி தான் இருக்கும் 10th சர்டிஃபிகேட்டில். ஸோ அதே மாதிரி விண்ணப்பிங்க. அது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, ஒரு மின்னஞ்சல் முகவரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி, உங்கள் பேர்லேயே ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது, மொபைல் ஃபோன் நம்பர், ஒரு ஃபோன் நம்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுதோ இல்லை உங்கள் அப்பாவதோ அம்மாவதோ ஒரு மொபைல் நம்பரு அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா ஏதாவது மெசேஜ் வரும் நமக்கு, அதை அவங்க கவனிக்காம விட்டுருவாங்க. அதனால் மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்குதா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை பார்த்துக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அதாவது ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அந்ததியர், எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம், பிசி அந்த மாதிரி ஜாதி சான்றிதழ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. இதுவரையும் வாங்காதவங்க நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி உடனடியாக வாங்கிக்கோங்க. நீங்களே கூட அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். சிறப்பு இடஒதுக்கீடு தேவைப்படுறவங்க, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படி தேவைப்படுறவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, முன்னாள் இராணுவ வீரனுடைய மகன் அல்லது மகள் அவங்க இருந்தால், அல்லது மாற்றுத்திறனாளிகள் டிஃபரன்ஷியலி ஏபிள் பர்சன்ஸ் இருந்தால் அவங்க, அப்புறம் விளையாட்டு வீரர்கள், இது ரொம்ப முக்கியம், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது, 2025ஆம் ஆண்டுக்கு முன்னால் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அந்த உறுதி கடிதம், அதாவது போனஃபைடு சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீடு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு பிஃபோர் 2025. ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று நீங்கள் படித்த பள்ளியில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அவங்க இங்கே தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுக்க போகிறாங்க. நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்கள் பள்ளியில். அடுத்தது, நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பணம் பே பண்ணணும் இல்லைங்களா, அந்த பே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. பதிவு கட்டணம் இணையதளம் மூலமாக நம்ம செலுத்தணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் இது மூலமாக கூட நீங்கள் பணம் செலுத்தலாம். டிடிலாம் வந்து டைரெக்டாக நாங்கள் அனுப்பக்கூடாது. டிஎஃப்சி மூலமாக டிடி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். பெரும்பாலும் நம்மக்கிட்ட நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி நிறைய இருக்கும், நம்மக்கிட்டே இருக்குது. அதில் நீங்கள் பணத்தை கட்டிக்கலாம். மெயினாக எமிஸ் நம்பர் கண்டிப்பாக தேவை. நீங்கள் படித்த பள்ளியில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும், அரசு பள்ளின்னு கிடையாது, அரசு பள்ளி, தனியார் பள்ளி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளி, எந்த பள்ளியில் நீங்கள் சிபிஎஸ்சி எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, எமிஸ் நம்பர் கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கு இருக்கும். அதனால் தமிழ்நாட்டில் படித்த அனைத்து வகையான பள்ளி மாணவர்களுக்கும் எமிஸ் நம்பர் உண்டு. டிசிலேயே போட்டு கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் நீங்கள் டிசி வாங்கினீங்கன்னாவே அந்த டிசிலேயே வந்துடும். டிசி வந்து 12ஆம் தேதியிலேருந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, 12/5/2025 டிசி கொடுக்குறாங்க பள்ளியில். நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கோங்க. டிசியும் ப்ரொஃபஷனலும் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் போய்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த டிசிலேயே உங்களுக்கு எமிஸ் நம்பர் இருக்கும். ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்லேயும் எமிஸ் நம்பர் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் நம்பர் அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயர் வந்து நீங்கள் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ், பெற்றோருடைய ஆண்டு வருமானம், ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இ-சேவை மையம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சு ஆண்டு வருமானம் அது எவ்வளோன்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றது, அதாவது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க. சில பேர் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, சில பேர் 4-5 ஸ்கூல் மாறி இருப்பீங்க, சில பேர் 6 to 8 ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, 9, 10 ஒரு ஸ்கூல், 11, 12 ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. நீங்கள் எந்தெந்த ஸ்கூல் படிச்சிங்க அப்படின்றத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். சரிங்களா? அது என்ன அதெல்லாமே நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணணும். அது பார்த்துக்கோங்க. அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு. 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த பள்ளியில் கொடுத்துருப்போம். 11ஆம் வகுப்பு
சேரும்போது நம்ம கொடுத்துருப்போம். அதனால் அங்கே கேட்டு வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்டே இருந்தால் ஓகே, அல்லது நீங்கள் படித்த பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் கொடுத்துருந்தால் அங்கே கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் டிசி ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டு 11th 12th 10th ஸ்டாண்டர்டுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நம்பர் அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நம்பர் உங்கள்கிட்ட ஆல் டிக்கெட்டில் இருக்கும். உங்கள் ஆல் டிக்கெட் உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆல் டிக்கெட் இல்லைனா நீங்கள் படித்த பள்ளியில் போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க, ஆல் டிக்கெட் கொடுத்துருவாங்க. அதனால் ஆல் டிக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல் டிக்கெட் தேவைப்படும், கேட்டு வாங்கிக்கோங்க. அல்லது எக்ஸாம் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த எக்ஸாம் நம்பரு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் மதிப்பெண் பட்டியல். 12th ஸ்டாண்டர்ட் மதிப்பெண் பட்டியல்ன்றது தற்போதைக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க நம்ம பள்ளியில். நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஆன்லைனில் dge.tn.gov.in அந்த இணையதளத்துக்கு போய்ட்டு நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் படித்த பள்ளியில் 12/5/2025 முதல் நீங்கள் படித்த பள்ளியில் அந்த டிசி மார்க் ஷீட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உதவித்தொகை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா, அதாவது ஸ்காலர்ஷிப் ஏதாவது தேவைப்பட்டா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு அது தேவைப்படுறவங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு ஃபீஸ் கன்செஷன் உண்டு. நீங்கள் ஆன்லைனில் இ-சேவை மையத்தில் மூலமா விண்ணப்பிச்சு தான் நீங்கள் வாங்கணும். முதல் பட்டதாரி கல்வி கட்டண சலுகை இருக்குது, அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி இந்த மாதிரி உயர்கல்வி உதவித்தொகை உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை. அது நீங்கள் அப்புறம் கூட வாங்கிக்கலாம். இப்போதைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே இந்த tneaonline.org அந்த வெப்சைட்டில் டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முதல்ல அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சொந்தமாக நீங்களே விண்ணப்பிக்கலாம். அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்லையோ அல்லது அந்த அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, காலேஜ் லிஸ்ட்டு, அந்த காலேஜ்லேயே போயிட்டு கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ மொத்தம் 16 டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங்க்கு விண்ணப்பிங்க. வாழ்த்துக்கள்.